நான் இப்படி தாங்க கொள்ளுப்பருப்பு சட்னி செய்வேன். வாங்க பார்க்கலாம். சனிக்கிழமையான கொள்ளுப்பருப்பு சட்னி ஆட்டிடுவோம். மாதத்தில் 2 சனிக்கிழமை கொள்ளுப்பருப்பு சட்னி செஞ்சுருவோம். கொதிக்கிற தண்ணியில் கழுவி வச்சுருக்க கொள்ளுப்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய், தக்காளி, மிளகு, வரக்கொத்தமல்லி, சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், விளக்கெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு 6 விசில் விட்டுறலாங்க. இது தாளித்து கொட்டினா நல்லாயிருக்குங்க. வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வரக்கொத்தமல்லி, மிளகு, மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி, பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வேக வச்சுருக்க கொள்ளுப்பருப்பையும் போட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஆட்டி எடுத்தால் சுவையான கொள்ளுப்பருப்பு சட்னி தயார்.